கிட்டே சவால் விடுறாரு. அதனால இவரும் அடுத்த நாள் ஆஜராகிறாரு. ஆனா இவர மாதிரியே 2 பேர் அங்க ஆஜராகறனால வாய்தான்னு சொல்லிட்டு அவங்களையும் அங்க இருந்து அனுப்பிடுறாங்க. அப்ப பிரீத்தின்ற ஒரு வக்கீல் கருப்பசாமிக்கு அங்க இன்ட்ரோடியூஸ் ஆகுறாங்க. அவங்க கிட்ட நீங்க லஞ்சம் கொடுத்தீங்கன்னா போதும், அவங்க 2 பேருமே கேஸ வாபஸ் வாங்கிடுவாங்கன்ட்டு சொல்றாங்க. இவரும் அவங்க கிட்ட போய் பேசுறதுக்காக போறாரு. ஆனா அவங்க 2 பேரும் ரொம்பவே நக்கலா பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அவர்கிட்ட இருக்க பவரை வச்சு அந்த கேஸ் ஃபைல் எல்லாம் கிழிச்சு போட்டுறாரு. இத பார்த்த பிரீத்தியும் அங்க ரொம்பவே ஷாக் ஆகுறாரு. இத நீ வெளியே சொல்வியான்ட்டு கேக்குறாங்க. நான் கண்டிப்பா இத சொல்லவே மாட்டேன்ட்டு சொல்றாங்க. இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்த பேபி கண்ணனும் நீங்க எந்த விதமான சக்தியுமே யூஸ் பண்ணாம நேர்மையா வாதாடி தான் ஜெயிக்கணும்னு சொல்லி அவரும் அங்க சத்தியம் வாங்கிடுறாரு. அதனால இவரும் அவரோட சக்தியெல்லாம் எதையுமே யூஸ் பண்ணாம அவரும் அங்க கேஸ வாதாடுறதுக்காக போறாரு. ஆனாலும் இவரை ஒரு நாள் ஒரு காரணம் சொல்லி ஒரு நாளையுமே இந்த கேஸ முடிக்க விடாம தள்ளி போய்கிட்டே இருக்கு. அப்படிதான் ஒரு நாள் அந்த ஜட்ஜும் அந்த பொண்ணு கிட்ட கோர்ட்டுக்கு வரும்போது எந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வரணும்னு உனக்கு தெரியாதான்னு சொல்லிட்டு அவங்களையும் அங்க ஜெயில போட்டுடுறாங்க. அப்ப அந்த பொண்ணுக்கு உடம்பு சரியில்லாம போய் ரொம்பவே சீரியஸா ஹாஸ்பிடல்ல கொண்டு போய் சேர்க்கறாங்க. அங்க டாக்டர்ஸும் இன்னைக்கே ஆபரேஷன் பண்ணலனா அவங்க இறந்துருவாங்கன்ட்டு சொல்றாங்க. அதனால பிரீத்தியும் கருப்புசாமியை கூட்டிட்டு போயிட்டு ஜட்ஜி கிட்ட அந்த பொண்ணு ரொம்பவே சீரியஸா இருக்கா, அதனால நகை இப்ப வேணும், அந்த பொண்ணுக்கு உடனடியா ஆபரேஷன் பண்ணணும்ட்டு சொல்றாங்க. ஆனா அங்க இருந்த ஜட்ஜும் நீங்க இங்க இருந்து போங்கன்னு சொல்லிடுறாங்க. அடுத்த நாள் இவங்களும் அங்க கோர்ட்ல எப்படியோ வாதாடி அந்த நகையெல்லாம் வாங்கிடுறாங்க. ஆனா அந்த பொண்ணோட அப்பாவுக்கு அப்பதான் ஒரு நியூஸ் வருது, அவங்களோட பொண்ணு இறந்ததா. அதை கேட்ட அவங்க அப்பாவும் இனிமே எனக்கு எதுக்கு இந்த நகை, என்னோட பொண்ணே இறந்துட்டான்ட்டு அவரும் அங்க ரொம்பவே ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிக்கிறாரு. பேபி கண்ணனும் கருப்பசாமி கிட்ட நேர்மையா ஜெயிக்கிறேன்னு சொல்லி அந்த பொண்ணை இறக்கவே வச்சுட்டீங்க, நானா இருந்தாலும் கொஞ்ச நாள் அலைய விட்டு அந்த நகையை வாங்கி கொடுத்துருப்பேன்ட்டு சொல்றாரு. இந்த கோர்ட்டை கடவுளே நினைச்சாலும் மாத்த முடியாதுன்னு சொல்லிட்டு அவரும் அங்க இருந்து போயிடுறாரு. கருப்பசாமியும் பிரீத்தி கிட்ட உனக்கு என்ன வேணுமோ கேளுன்ட்டு சொல்றாரு. எங்க கோர்ட் எல்லா வசதியோட கூகுள் ஆபீஸ் மாதிரி ஹைடெக்கா மாறணும், இருக்க இடமே தெரியாம இருக்க எல்லா கேஸுமே மொத்தமா முடிஞ்சு போயிடணும், பொய் சொல்ற லாயர் எல்லாருமே பொய் சொல்ல முடியாம வாய் கொளறி தோக்கணும்ட்டு சொல்றாங்க. அதே மாதிரி கருப்பசாமி இப்போ மினிஸ்டர் கேஸ் ஒண்ணு பிரீத்தி கிட்ட கொடுக்கறாரு. பிரீத்தியும் அடுத்த நாள் அந்த கேஸ வாதாடுறாங்க. ஆனா இப்ப பேபி கண்ணனும் இங்க ஃபேக்கா நிறையவே ப்ரூஃப் எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. ஆனா இப்ப அங்க வாதாடும் போது அவரால் ஒரு பொய்யுமே அங்க சொல்ல முடியல. இந்த பேபி கண்ணனே மினிஸ்டருக்கு எதிராக தான் பேச ஆரம்பிக்கிறாரு. அதை பார்த்து எல்லாருமே அங்க ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. அப்பதான் அங்க பிரீத்திக்கு ஒரு விஷயம் புரிய வருது, இவங்க கேட்டிருப்பாங்க பாத்தீங்களா இந்த மாதிரி கோர்ட்ல யாருமே பொய் சொல்லக்கூடாதுன்ட்டு, அதுதான் இப்ப நடக்குது. இவரோட எல்லைக்குள்ள யாராலையுமே எந்த ஒரு தப்பையுமே செய்ய முடியல. அதனால போலீஸ் ஸ்டேஷன்லயும் எந்த கேஸும் வரல, கோர்ட்லயும் எந்த ஒரு கேஸும் புதுசா ரெஜிஸ்டர் ஆகல. இப்ப மினிஸ்டரோட ஆளுங்களும் அன்னைக்கு நைட்டு பேபி கண்ணனை கொல்றதுக்காக ஆள் அனுப்பி விடுறாங்க. இவரும் அங்க இலைய விட்டு தாண்டாங்க. அப்ப பேபி கண்ணனை